உரையாற்ற இருக்கிறார். 1947 ஆகஸ்ட் 15 நாம் விடுதலை அடைந்தோம். சுதந்திர காற்றை சுவாசித்தோம். 1949 நவம்பர் 26ஆம் தேதி சட்டத்தை ஏற்றி பாபா சாஹேப் அம்பேத்கர் முடித்தார். 2 மாதம் காத்திருந்து 1950 ஜனவரி 26ல நம்முடைய தேசம் குடியரசு தினமாக கொண்டாடப்பட்டது. நமக்கென்று ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை நாட்டுக்கு அர்ப்பணித்தார்கள். 1950 குடியரசு, 52 முதல் தேர்தல். அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன முக்கியமாக புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதினார்? எல்லோருக்கும் வாக்குரிமை, படித்தவர்களுக்கும் வாக்குரிமை, படிக்காதவர்களுக்கும் வாக்குரிமை, வசதி படைத்தவர்களுக்கும் வாக்குரிமை, ஏழை எளிய மக்களுக்கும் வாக்குரிமை. இந்த வாக்குரிமை என்பது சமமான எல்லோருக்குமான வாக்குரிமை. ஒரு காலத்தில் பிரிட்டிஷ் இந்தியாவில் என்ன இருந்தது? பட்டாதாரிகளுக்கு மட்டும்தான் வாக்குரிமை இருந்தது. படித்த மிட்டா மிராசகளுக்கு மட்டும்தான் வாக்குரிமை இருந்தது. நம்மளை போன்ற உட்கார்ந்து இருக்கின்ற ஏழை எளிய மக்களுக்கு வாக்கே கிடையாது. எல்லோரும் வாக்கு போடுவார்கள். அந்த காலத்தில் நம்ம மக்கள் எல்லாம் எட்டி எட்டி பார்ப்பார்கள். என்ன அவர்கள் மட்டும் ஏதோ வாக்கு போட்டியில வாக்கு போடுகிறார்கள். ஆனால் மகாத்மா காந்தி அவர்கள் இந்த தேசத்திற்கு விடுதலை வாங்கி தந்த பிறகு, ஜவஹர்லால் நேரு பிரதமரான பிறகு, அரசியலமைப்பு சட்டத்தை பாபா சாஹேப் அம்பேத்கர் தலைமையில ஏற்றி எல்லோருக்கும் வாக்குரிமை என்ற அந்த அதிகாரத்தை மக்களிடம் கொடுத்தது காங்கிரஸ் பேரியக்கம். ஆனால் அந்த வாக்குரிமை இப்பொழுது என்னவாக இருக்கிறது என்று நினைத்து பார்க்கிறோம். என்னுடைய வாக்கை என்னால் அளிக்க முடியவில்லை. இங்க உட்கார்ந்து இருக்கிற உங்களுடைய வாக்கை திருடி விடுவார்கள். யாரோ ஒருவர் வாக்களிப்பார். இறந்தவர்களுக்கு வாக்கு உண்டு, உயிரோடு இருப்பவர்களுக்கு வாக்கில்லை. இதுதான் மோடி அரசாங்கத்துடைய மாடல்.